ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம ஒயிட் சாக்லேட் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒயிட் காம்பவுண்டுன்னு சொல்லிட்டு ஒன்று மாடர்க்குள்ளது நான் எடுத்துருக்கிறேன். இதை சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கிடலாம். இதை கட் பண்ணி வச்சுட்டு ஒரு சுடுன் தண்ணியில் ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே ஒரு கண்ணாடி பவுல் போட்டு அதில் நம்ம இந்த ஒயிட் கலர் சாக்லேட்டை போட்டு நல்லா மெல்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கிடலாம். இங்கே பாருங்கள், நல்லா மெல்ட் பண்ணி எடுக்கணும். அந்த ஹீட் இருக்கிறப்ப தானே மெல்ட் நமக்கு வந்துடும். அது கூட நான் இது பிஸ்தா சின்ன சின்னதாக பாதாமையும் கட் பண்ணி நான் வச்சுருக்கிறேன். நான் சிலிக்கான் மோடில் 2 மோட்ஸ் எடுத்துருக்கிறேன். இதில் நம்ம ஃபஸ்ட்டு அந்த பிஸ்தாவை பாதாம் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட்டை போட்டு இந்த பாருங்கள் லிக்விடாக ஊற்றி எடுத்து நான் ஒரு 2 hours நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுருந்தேன். அகெயின் நான் செக் பண்ணி பார்க்கல. இன்னும் ஒரு 1/2 hour கூட எனக்கு தேவைப்பட்டுச்சு அது ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ இன்னும் ஒரு 1/2 hour கூட நான் சாக்லேட் எடுத்து நான் வச்சுருந்தேன். அகெயின் ஒரு 2.5 hourக்கு அப்புறம் நான் எடுத்து பார்த்ததுக்கப்புறம் நமக்கு டேஸ்ட்டான சாக்லேட் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், சாக்லேட் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். நமக்கு சுவையான சாக்லேட்டு இப்போ நமக்கு ரெடி. இது குழந்தைங்களுக்கு எல்லாமே நம்ம ஈஸியாக வீட்லேயே நம்ம மேக் பண்ணி கொடுக்கலாம் இந்த சாக்லேட்டை. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் நான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சாக்லேட்டு நீங்களும் வீட்டிலேயே செய்து கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ நமக்கு ரெடி ஆச்சு. சுவையான ஹோம்மேட் சாக்லேட் ரெடி.